டே 2 ஆஃப் புத்து மெடிசன். இதுக்கு நாட்டு மெடிசனும் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நாட்டு மெடிசன் தான் பண்ணுறோம், இங்கிலீஷ் மெடிசன் நம்ம பண்ணலை. நாட்டு மெடிசன் பண்ணி நம்மளுக்கு ரெக்கவர் ஆகலைனா தான் இங்கிலீஷ் மெடிசன் போவோம். அதோட விரல பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ஒரு முள் குத்திக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலில் லைட்டாக புத்து மாதிரி இருந்துச்சு. புத்து வர்றதுக்கான முக்கிய காரணமே முள் குத்துறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட காலை பிடிச்சி பார்க்கையில ஒரு முள் உள்ளே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட அதை எடுக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். நானும் அங்கிட்டு ஆட்டி பார்க்குறேன், இங்கிட்டு ஆட்டி பார்க்குறேன், வரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முள் குத்துறதுனால தான் வந்து புத்து ஏற்படும். அது கடைசி வரை அப்புறம் பெரிய புண்ணாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ போராடி பார்த்தீங்களா எத்த தண்டி முள்ளுன்னு. இந்த மாதிரி முள் குத்துறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் புத்து வந்துடும். அது அப்படியே செப்டிக் ஆகி பெரிய இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சரின்னு சொல்லிட்டு இந்த காலில் பார்த்தேன். இந்த கால்லையும் அதே மாதிரி ஒன்று குத்திருக்கு போல். அதை ஏற்கனவே எடுத்தாச்சு. அதோட வீங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்கத்துக்கு ஏதாவது மருந்து கொடுக்கணும், இல்லைனா கல் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். அதோட சேவலை வந்து நான் மஞ்சள் கல் உப்புலாம் வச்சுட்டு கட்டினதுக்கப்புறம் திறந்துவிட்டேன். நொண்டுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நொண்டுது. அன்றைக்காவது ஓரளவாவது நொண்டுது, இன்றைக்கி ரொம்ப நொண்டுது. சேவலை தள்ளாடி அங்கிட்டு இங்கிட்டு போய் விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சீக்கிரத்துலேயே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும், இல்லைனா இது கிரிட்டிக்கல் ஆச்சுன்னா வந்து வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.